ஹாய் மக்களே, கிருத்திகை அன்னைக்கு அந்த விலாகில் சொல்லியிருப்பேன். முருகர் கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போயிருந்தோன்னு. அந்த கோயில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கீழ்கட்டையில் இருக்க திரௌபதி அம்மன் கோயிலுங்க. நம்ம கோவிலோட முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தாங்க இந்த கொடிமரம். எவ்வளோ அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்குன்னு பாருங்கள். கோவில் உள்ள போனதும் பார்த்திங்கன்னா பாட்டிங்க எல்லாம் பக்தியாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நாங்கள் என்னமோ தனியாக கெஸ்ட்டு வந்த மாதிரி நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அம்மாவை பார்க்கும்போது புடவையில் அழகாக கம்பீரமாக நின்றுட்டு இருந்தாங்க. முருகர் கோவிலில் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் பிரசாதமாக கிடச்சிது. இங்கே பார்த்தோன்னா பாயாசம் கிடச்சிது. கோவில் மாறினாலும் நம்ம பிரசாதத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. பாயாசமும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்ம சாமி தரிசனம் முடிஞ்சதோ இல்லையோ, நம்ம வயிறு தரிசனம் நல்லாவே முடிஞ்சுதுங்க. விபூதி எடுத்து அப்படியே நம்ம ஒரு பட்டையை போட்டாச்சு. இது அப்படியே செல்ஃபி எடுக்கலாம் எப்படி அப்படின்னு ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு. கையில் விபூதி, மனசில் நிம்மதிங்க. நம்ம கூட வந்த அண்ணா திடீர்னு டென்ஷன் ஆகிட்டார். என்னென்னு பார்த்தா அக்கா கிட்ட ஃபோன் நம்பர் இப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இப்படி சேவ் பண்ணாதான் எனக்கு தெரியும்னு ஒரே வாக்குவாதம். சரி கூல், நான் கேமரா பாருங்கன்னு சொன்னேன். நம்ம அண்ணாக்கு அப்படியே வெக்க வந்துருச்சு. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எங்கள் கூடவே பரபரப்பாக வீட்டுக்கு போகணுன்னு போய் முன்னாடி கோயிலை சுற்றிட்டு நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் பாருங்க, வீட்டுக்கு போகிறதுக்கு பறந்துக்கிட்டு போகிறாங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. எங்களுக்கு என்ன கவலை ஞாபகமே வராது. தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகாதி. அப்புறம் கோவில் எல்லாமே சுற்றி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது எனக்கு அப்படியே என்னோடய சின்ன வயசு நினைவுகள்லாம் வந்தது. ஸோ திருவிழானாலே நமக்கு இந்த கோவில் தான் ஸ்பெஷல். ஏன்னா இங்கே தீமிதி விழா, அப்புறம் துரியோதன் படுகொலை அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம சங்கீதாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோம். அக்கா என்னக்கா கேட்டீங்க? போலாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா அப்படியே ஒரு ஆராய்ச்சிக்கு போயிட்டாங்க. என்ன ஆராய்ச்சின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த செப்பல் பார்த்தீங்கன்னா காயத்தி நசுக்கிட்டோம், பிச்சிட்டோம். அதுக்கு கிளம்பிட்டோம். நம்ம கோயில் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.